அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஃபினோ பேமெண்ட் பேங்க்கில் எதை பற்றி பார்க்க வரோன்னா, ஓவரால் ட்ரான்சாக்ஷன், அதாவது இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்தலாம், எப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஃபினோவில் அப்டேட் வந்திருக்கு. டிவைஸ் லாகின் பண்ணுறதுலையும் சரி, ஐடி லாகின் பண்ணுறதுலையும் சரி, நிறைய வகையான அப்டேட் இருக்குது. ஒவ்வொரு அப்டேட்டும் வர நாங்களும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் ஷேர் ஆகிட்டுருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்தவங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட யூசர் நேம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கண்டினியூ இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அலோ மித்ரா வான் டூ அந்த மாதிரி வரும். அலோ மித்ரா மித்ரா அலோ பண்ணுங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அலோ கொடுத்துங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிவைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு மொபைல்லையாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எந்த ஃபினோவுக்கு எந்த மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் இருக்கக்கூடிய அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டிவைஸாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாஸ்டர் டிவைஸாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கேன், வெரிஃபை யுவர் டிவைஸ். ஃபஸ்ட்டு உங்களோட டிவைஸை வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. வி நீட் டு சென்ட் அன் எஸ்எம்எஸ் இன் ஆர்டர் டு வெரிஃபை யுவர் டிவைஸ் அண்ட் மொபைல் நம்பர். டிவைஸையும் வெரிஃபை பண்ணணும், ஸோ மொபைல் நம்பரும் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் சூஸ் ரிஜிஸ்டர் சிம் வித் ஃபினோ அப்படின்னு சொல்லி வந்துருக்கு இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சிம் இருக்குது இந்த மொபைலில். ஸோ ஒரு சிம்மு போட்டிருக்கவங்களுக்கு ஒரு சிம் மட்டும் காட்டும். அவங்க மொபைலில் நீங்கள் எத்தனை சிம் போட்டிங்களோ அத்தனை சிம்மில் காட்டும். சரிங்களா? ஸோ என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா 2 சிம்மும் போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 சிம்மும் பார்த்தீங்கன்னா என்னோடய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் சிம் கிடையாது. சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு சிம்மோ 2வது சிம்மோ எனக்கு ரிஜிஸ்டர் மொபைல் சிம்மாக இருந்தால் இந்த டிக் பாஸ் இன்கேஸ் ஃபஸ்ட்டு சிம்முனா இதை கொடுத்துட்டு கீழே இந்த சென்ட் எஸ்எம்எஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு ஓடிபி ஒன்று போயிட்டு உங்களுக்கு டிவைஸ் வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாப்பப் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் யுவர் சிம் சீம்ஸ் டு பி டீஆக்டிவேட்டட், ப்ளீஸ் செக் அண்ட் ஐடி. இந்த சிம் இதில் கிடையாது. இந்த ஐடிக்கு கொடுத்த சிம் இதில் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த எரர் காட்டுது. சரிங்களா? ஸோ அப்படி இந்த சிம்மில் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதில் இஃப் த சிம் இன் திஸ் டிவைஸ் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட் வித் ஃபினோ, இந்த சிம்மு இந்த மொபைலில் இருக்கக்கூடிய சிம்மு கூட இதாகலை, அதாவது அந்த நம்பர் கொடுக்கல அப்படின்னாக்கா, ஸோ இந்த டிக் பாஸை டிக் அடிச்சுட்டு இதில் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா கேஷன் போட்டுட்டு டிபின் ஆதென்டிகேஷன் மேண்டட்டரி ஃபார் சேஞ்ச் ஆஃப் டிவைஸ் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குது அப்படின்னாக்கா, ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாத சிம்மில் இருந்து இன்னொரு மொபைலை ஓப்பன் பண்ண போகிறோம்னாக்கா டிபின் ஆதென்டிகேஷனுங்கிறது ஒரு ஓடிபி எடுக்கணும். சரிங்களா? ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து நார்மல் எஸ்எம்எஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்போம் இல்லையா? ஸோ அந்த மெசேஜில் போயிட்டு இந்த நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிபிஐஎன் இதில் போட்டுருக்கு பார்த்தீங்களா? டிபிஐஎன் சொல்லிட்டு சர்ச் பண்ணி டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு ஓடிபி ஒன்று வரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ப்ரொசீஜர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கே 6 இலக்க பாக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வர 6 நம்பர் ஓடிபி நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். சரிங்களா? இந்த டிபின் எப்படி எடுக்கிறதுங்கிற வீடியோவை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ இதை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல் வீடியோ தேவை அப்படின்னாக்கா நம்ம சேனல்லேயே இருக்குது, அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு வந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணிங்க. சரிங்களா? ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவைஸ் வெரிஃபை ஆகிடுச்சு. உங்களோட பாஸ்வேர்டு மட்டும் இதில் என்ட்ரு பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு இருக்கோ அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்க. ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லாகின் கொடுக்குறோம். ஸோ லாகின் கொடுத்தது மென்ஷன் போட்டு டவுன்லோடிங் அப்ளிகேஷன் செட்டிங்னு சொல்லி வருது. இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பாப்பப் ஒன்று ஷோ ஆகும், அது ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஐடி இந்த மாதிரி. ஸோ லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்க 3 கூட கிளிக் பண்ணி பேட் டிவைஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ உங்களோட டிவைஸ் பார்த்து செக் பண்ணிங்க. மார்ஃபோவுக்கும் அதை போல் தான், மார்ஃபோவுக்கும் L1 L0 அதை பார்த்து சூஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ மந்த்ரா மோஸ்ட் ஆஃப் த பர்சன் யூஸ் பண்ணுறது மந்த்ரா தான். சரிங்களா? ஆனால்
கஸ்டமருக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஆல்ரெடி நீங்கள் மந்த்ரா டிவைஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் மந்த்ராங்கிறது இந்த இடத்துல வந்து பேரில் தான் இருக்கும். சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல மந்த்ரா கனெக்டட் டிவைஸ் மந்த்ராவில் தான் இருக்குது, மந்த்ராவில் தான் இருக்குது. அப்புறம் ஏன் சார் எனக்கு ஒர்க் ஆகலை, இன்ஸ்டால் ஆடி சர்வீஸ் அப்படின்னே கேட்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. சரிங்களா? ஆல்ரெடி வந்து இதில் அப்படி இல்லைனாக்கா வேறு டிவைஸ் பேரில் இருக்கும். அதில் நீங்கள் மந்த்ரா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இது மந்த்ரா வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன டிவைஸ் வச்சுருக்கீங்களோ அதை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஏஐபிஎஸ்ஸை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆடி சர்வீஸ் அப்படின்னு சொல்லி காட்டும். சரிங்களா? ஸோ ஏஐபிஎஸ்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா எந்த சர்வீஸ் பண்ண போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி சர்வீஸ் ப்ளீஸ் இன்ஸ்டால் ஆடி சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த ரீசன்லாம் என்ன ரீசனால் வருது பார்த்தீங்கன்னா இங்கே டிவைஸை வந்து நம்ம சரியாக பேர் பண்ணனால தான் வரும். சரிங்களா? இன்கேஸ் மந்த்ரா வச்சுருப்பாங்க, மந்த்ரா 100 வச்சுருப்பாங்க, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதுவுமே சூஸில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து மந்த்ரா L1 மாடல் இருந்துச்சு, 110 இருந்துச்சுன்னா L1 கிளிக் பண்ணிங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா மந்த்ரா 100 தான் இருக்குது அப்படின்னாக்கா L0 கொடுத்து ஓல்டு டிவைஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்த ஃபினிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணி ஏபிஎஸ் மற்ற ப்ராசஸ் போய் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோட பிரிண்டர் வந்து உங்கள்ட்ட என்ன மாடல் இருக்குதோ அந்த மாடல் நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனை இல்லை. அடுத்து பின்பேட் டிவைஸ் உங்களோட டிவைஸுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோடி பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேம் போட்டிருக்கும். சரிங்களா? சன்னியானா சன்னியாடு, பேக்ஸ்னா பேக்ஸ்ன்னு போட்டிருக்கோம், WDA வாட்ச் டேட்டானா வாட்ச் டேட்டான்னு போட்டிருக்கோம், MNTA வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ரா. சரிங்களா? ஸோ மைக்ரோடியும் மந்த்ரான்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்குதோ அந்த டிவைஸுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரோடு போட்டு அந்த அந்த மாடலும் போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வர டவுட்டு இதுதான், எனக்கு டிவைஸ் பேரில் தான் இருக்குது ஆனால் ஒர்க் ஆகலை, ஆனால் இன்ஸ்டால் ஆடி சர்வீஸ்னு எரர் வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்டு ஐடி வாங்கியிருக்காங்க. எல்லாமே இதே காமன் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நிறைய பேர் அப்டேட்டு கொடுக்குறாங்க. எங்ககிட்ட இருக்கவங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ப்ளஸ் எங்கள் கூட இருக்க எல்லா எல்லா கம்யூனிகேஷன்லையும் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாருக்குமே அப்டேட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றவங்களுக்கு சப்போர்ட் இல்லாதவங்க, யார்கிட்ட ஐடி வாங்கிட்டு மற்றவங்க சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறவங்க, யார்கிட்ட கேட்கணும்னு தெரியாமல் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து ஃபஸ்ட்டு உங்களோட டிவைஸை வந்து பேர் பண்ணிக்கிங்க. சரிங்களா? என்னதான் உங்கள் கிளிக்கில் இருந்தாலும் மறுபடியும் உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன டிவைஸ் இருக்குதோ அதை வந்து பேர் பண்ணிக்கிங்க. பேர் பண்ணால் மட்டுமே நீங்கள் ஏஇபிஎஸ் கேஷ் வித்ட்ராவல், அக்கௌண்ட் ஓப்பனிங் எந்த ப்ராசஸ் இருந்தாலும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த புது டிவைஸ் L1 டிவைஸு, L0 100 டிவைஸு ப்ளஸ் மைக்ரோ ஏடிஎம் எல்லா டிவைஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ டிவைஸ் யாருக்காவது வேணும் அப்படிங்கிறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கொரியரில் வச்சுருவோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.